எல்லாம் ஓரம் கட்டிட்டு அவங்க வாழ்க்கை வரலாறு தான் போடுறீங்க. 5 கோடி 6 கோடி வந்து படம் வைக்காங்க சின்ன சின்ன புட்டிஸு. அவங்க படம் எப்படி வரணும் எங்கன்னா எழுதுறீங்களா? ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன சாப்பிட்டீங்க மேடம், எப்படி உங்கள் டேட்டை மெயின்டைன் பண்ணுறீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, இல்லை அவரை போய் சார் நீங்கள் எப்படி ஆர்ம்ஸ்லாம் நல்லா வச்சுருக்கீங்க. இங்கே மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு தருணமும் கூட இது. ஸோ நிறைய மேடைகளை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ கடந்த சில நாட்கள் இசை வெளியீட்டு விழாவில் நிறைய விமர்சனங்கள் எழுந்தது, கருத்துக்கள் எழுப்பப்பட்டது தமிழ் திரையுலகத்தின் எழுச்சியும் வளர்ச்சியும் வீழ்ச்சியையும் பற்றி. ஸோ அதில் நிறைய விவாதங்கள் நடந்திருந்தாலும் நான் என்ன பேசினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுது. அதனால தான் என்னென்னு தெரில. நல்ல வேலை எனக்கு கொஞ்சம் நெருடல் இருந்தது. நம்ம ஜாம்பவான்கள் இங்கே இருக்கும் பொழுது நம்ம எதுவும் சொல்லிடுவோமோ பேசிடுவோமோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு உகந்த தருணமாக இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன். மதிப்பிற்குரிய அண்ணன் திரு தமிழ்குமரன் அவர்கள் வந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தமிழ் திரையுலகத்திற்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர் வந்து நம்ம தமிழ் திரையுலகத்துக்கு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவராக கிடைச்சிருக்கிறாரு. ஸோ அதனால தான் வந்து எப்படி வந்தாகணும் அப்படின்னு அவர் வர்றதும், அவருக்காக காத்திருந்த கலைப்புலி தானே ஐயா அவர்களும், இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு ஒற்றுமை உணர்வை காட்டுது. மதிப்புமிக்க ஒரு பாரம்பரியமான நம்மளுடைய தாய் சங்கத்தினுடைய வளர்ச்சி தான் தமிழ் திரையுலகத்தினுடைய எழுச்சியும் வளர்ச்சியும். அதை நோக்கி தான். ஏன்னா கடந்த நிகழ்ச்சியில் கூட ஒருத்தர் நான் பேசும் பொழுது ஒரு சகோதரர் சொல்லியிருந்தாரு, ஆடியோ லான்ச்சுக்கு வந்து ஆடியோ லான்ச்சை பற்றி பேசலாமே அப்படின்னாரு. இந்த ஆடியோ லான்ச் வந்து எதை நோக்கி இருக்கு? சினிமா. அடுத்த நகர் வந்து திரையரங்குகளில் திரைப்படம் வெளியிடுதல். அங்கதான் இருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், விநியோகஸ்தர் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் கடந்து திரும்ப அங்க வந்து ஒரு சங்கம் இருக்கு அவங்களுக்கு. அதை திரும்பி மறுபடியும் இங்க வரணும் அப்படின்னா நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தான் வரணும். அப்ப இந்த சங்கங்கள் நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தாதான் அதுக்கு அடுத்து வந்து தமிழ் திரையுலகம் நல்லா இருக்கும், இந்த திரைப்படங்கள் நல்லா இருக்கும். இதுல இருக்க வருவாய் வசூல்ல ஈட்ட முடியும். திரைத்துறையில வந்து திரையரங்கில் இருக்கக்கூடிய அந்த வருமானத்தை வந்து நம்ம அழகா எடுத்துட்டு வர முடியும். ஸோ அதனால நம்ம இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறதுல வந்து எல்லா கருத்துக்களையும் நம்ம பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரூம் பாய் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அதுல வந்து நிகில், நீங்க மறக்காதீங்க, எனக்கு அவ்வளோ அவருக்கு தெரியாது எனக்கு அவரை. இப்போ இதுல வந்து அந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்பொழுதும் சரி, அந்த சாங்ஸ் பாருங்க. லஜ்ஜாவதியான ஒரு சாங் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்ச சாங் பரத் சாருக்கு. அதுல வந்து பட்டர்ஃப்ளை சாங் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான சாங்ஸ், சூப்பர் சாங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட்டர்ஃப்ளை சாங் நான் அகைன் வந்து ஒன்மோர் கேட்கலாமான்னு பார்த்தேன். எல்லாரும் முக்கியமானவங்க இருக்காங்க, திரும்ப நம்ம கேட்டுட்டு அது நல்லா இருக்காது. அதுக்குள்ள வந்து சொல்லிட்டாங்க தொகுப்பழனி வந்து நீங்க யூடியூப் சேனல்ல பாருங்க, அதுல வந்து பிளே ஆயிருக்குனாங்க. சரி பரவாயில்ல, நீ இப்பயே டைப் பண்ண அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு சாங். இப்பெல்லாம் வர்ற பாடல்களை கேட்கவே முடியல, அவருடைய வரிகளும் புரியல, எத்தனை முறை கேட்டாலும் ஒன்றும் விளங்கவும் இல்லை. ஆனால் வந்து இது அருமையான ஒரு பாடலை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இசையமைப்பாளருக்கும் இந்த பாடலை எழுதிய பாடலாசிரியருக்கும் இதை அருமையாக இந்த படத்தை இயக்கி இருக்கக்கூடிய சகோதரர் இயக்குனர் அவர்களுக்கும் இத்திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் ஒட்டுமொத்த டெக்னீஷியனுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஊடகத்துறை நண்பர்களுக்கு ஒரு வாரத்துக்கு 10லிருந்து 12 படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு மாதத்திற்கு அப்போ எத்தனை படம் நீங்கள் பார்த்துக்கோங்க, 4 வாரத்தில். இதில் வந்து கடைசியாக ஒரு ஃபங்க்ஷனில் நான் பேசும்போது ஒரு சார் சொன்னாங்க, சிறு முதலீடு திரைப்படங்கள் நல்லா தான் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லைங்க, அது ஓடுறது ஏதோ ஒரு படத்தை சொல்கிறாங்க. 75வது நாள் இன்னொரு படத்தை நம்ம ஃபங்க்ஷன் பார்த்தோம், நம்ம சிறைங்கிற படம், அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கிடையில் எவ்வளோ படங்கள் வந்திருக்கு சிறு முதலீடு திரைப்படங்கள். அதெல்லாம் வந்து வெற்றி இலக்க தொடுமான நல்ல படங்கள் தான். அதுக்கு போதுமான அவகாசங்கள் வந்து திரையரங்கில் கிடைக்கல. அதெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணணும். பேச பேச நிறைய பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருக்கு, இந்த தமிழ் திரையுலகத்தை சுற்றி. அது எல்லாத்தையும் சரி பண்ணுவதற்காக தான் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு அருமையான ஒரு தலைமை நிர்வாகம் கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்த திரையுலகம் ஊடக நண்பர்களும் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஸோ நிச்சயமா வந்து அடுத்த ஒரு இலக்கை நோக்கி இந்த 3 ஆண்டுகள் வெற்றிகரமாக அமையும். தமிழ் திரையுலகம் எழுச்சி பெறும், அதில் தயாரிப்பாளர்கள் வளர்ச்சி பெறுவார்கள், ஒட்டுமொத்த திரையுலகமும் வளர்ச்சி காணும். அதுதான் வந்து இன்னைக்கு இருக்க நிதர்சனமான உண்மை, நம்ம நம்பிதான் ஆகணும். ஸோ இந்த படத்தினுடைய ரூம்பாய் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும், அந்த படத்தில் பணிபுரிந்தவர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ மறந்துடாதீங்க, அந்த சாங்குக்கு நான் மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஆயிட்டேன். இந்த நிகழ்ச்சியை வந்து இன்னொரு சின்ன ஒரு விஷயம், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய அண்ணன் ரிஷிராஜ் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகளும். நான் அவர்கிட்ட வந்து ஒரு வருத்தத்தை வந்து பதிவு பண்ணணும்னு இருந்தேன். இது வந்து ஒரு சரியான ஒரு தருணமாகவும் ஒரு மேடையாகவும் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து தான ஐயா இருக்கும் பொழுது நான் பேசியிருந்தேன்னு அதை நான் சொல்லியிருப்பேன். நான் தவறுகள் இழைப்பது எல்லாருடைய ஒரு இயல்பு, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது வந்து பொருந்தும், எனக்கும் பொருந்தும். அது மாதிரி என்னை அறியாமல் இறைவன் மீது ஆணையாக நான் ஒரு தவறை இழைத்திருக்கிறேன். அதுக்கு வந்து அவர்கிட்ட நான் வருத்தம் சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன், என்னைக்காவது ஒரு மேடை அமையும்னு சொல்லி. ஸோ அது ஒரு தருணமாக வச்சுக்கிறேன். ரிஷிராஜ் அண்ணா, ஐ எம் வெரி சாரி.
அது அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை தொடர்ந்து இல்லை ஸோ ரூம் பாய் இந்த திரைப்படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணன் மூர்த்தி அண்ணன் வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோனியை போடுறீங்க, ஹீரோவை போடுறீங்க, ஆனால் அவங்கள தானே மக்கள் பார்க்குறாங்க, ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ நீங்களே ஹீரோ தான், நானும் ஹீரோ. எதுக்கு வந்தோம்? நம்மளை காட்டணும்னு தான் வந்தோம். ஸோ அதனால அவங்கள பாருங்க. இப்போ பிரதர் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பிரதர். விஜய் சார் வந்து ஃபர்ஸ்ட் படத்தில் வரும்பொழுது இருந்த ஃபேஸ் கட் அப்படியே இருக்கு உங்களுக்கு, சரிங்களா? நான் பெருமைக்காக இது உங்கள் மேடைங்கிறதுனால சொல்லலை, நல்லா சூப்பராக பண்ணிருக்கீங்க. ஒரு நியூ ஃபேஸ் மாதிரி இல்லை. அந்த சாங், ஒரு சாங் போதும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பானையில் ஒரு பிறகு சதம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி வந்து அந்த ஒரு சாங் வந்து உங்கள் இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வைக்கும். அந்த பாடல் அவ்வளோ ஒரு அருமையான வரிகள், திரும்ப திரும்ப கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால சொல்கிறேன், வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் ஹீரோவுக்கு வந்து ஸ்பேஸ் நிறைய காலியாக இருக்குது, நிறைய காலியாக இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஜினி, கமல், விஜயகாந்த் இப்படி தானே பார்த்தோம். அப்புறம் வந்து பிரசாந்த் சார் பார்த்தோம், அஜித் சார் பார்த்தோம், நம்ம விஜய் சார் பார்த்தோம். இப்படி மூணு பேட்டர்லாம் வந்துட்டு இருந்ததுல தான் வந்து நம்ம தனுஷ் சார் எல்லாரும் வரும்பொழுது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சு ஹீரோக்கள். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்க யங்ஸ்டர்ஸ் வந்து இல்லை. அவங்களுக்கு ஒரு ஹிட் கொடுக்கணும். நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க பிரதர், நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, ஆனால் ஆர்டிஸ்ட் இல்லைங்க, ஹீரோக்கள் கிடைக்கல. ஸோ அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். நன்றி, வணக்கம். வணக்கம். ரூம் பாய் எல்லா டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வணக்கம். ட்ரெய்லர் அண்ட் டீசர் இஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ட்ரெய்லரில் சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஃபைட் எல்லாமே இருக்குது. ஸ்பெஷலி சாங்ஸ் ஆர் ஸோ குட், ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பர் இருக்குது. ஸோ ஹோப் இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் ஹிட் அண்ட் கண்டிப்பாக சக்ஸஸ். அண்ட் தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ரூம் பாய் படத்தினுடைய பாடல் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றவிருக்கும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர்கள் தம்பி கதிரேசன், தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, துணைத் தலைவர் கமலக்கண்ணன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, தயாரிப்பாளர் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு படத்தினுடைய பாடல் வெளியிட்ட வரும்போதே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சொல்லனா ஒரு, அதாவது அல்லவையும் நல்லையும் கலந்து என் மனசில் ஊடாடிக்கினே இருக்கணும். இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த படம் கொடுக்கணும். அவர் வந்து என்னிடம் வந்து அழைப்புகள் கேட்கும்போதே நான் சொன்னேன், இதுவரையிலும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், கோடிகளை நிறைய சொன்னார். நான் சொன்னேன், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, ஆனால் படத்தில் அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் பாடல் காட்சியும் சண்டை காட்சிகளும் எதிர்பார்ப்பும் நிறைந்த ஒரு தொகுப்பான ஒரு பண்பலைகள் இந்த முன்னோட்டத்திலும் பாடல்களிலும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த படத்தினுடைய வெளியீட்டு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் நாங்களும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு நல்குவோம் என்று அறுதிட்டு உறுதி கூறுகிறேன். தயாரிப்பாளருடைய சந்திரமூர்த்தி அவருடைய திருமகன் நிகில் வந்து மிக சிறப்பாக துடிப்பான இளைஞனாக இருக்கிறான். நாளைய நம்பிக்கை நாயகனாக இந்த திரையுலகிற்கு வலம் வருவான் என்பதை அவருடைய படத்தில் அவர் பங்கு கொண்ட காட்சிகளிலே அவர் மிளிர்கிறார், பொழிகிறார் என்று தான் சொல்லணும். இயக்குனர் ஜெகன் ராயன் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. எதிர்கால நம்பிக்கைக்குரிய இயக்குனர் வலம் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. செவியிலே செந்தேன் மழை, புவியிலே வேலன் சகாதேவனின் சங்கீத அலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாடலெல்லாம் சிறப்பாக உருவாக்கியிருக்கிறார். அதற்கு கட்டிங் கூறுவதற்கு தம்பி சத்யா அவர்கள் வருகை தந்தது அது ஒரு சால பொருத்தம் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்
அங்கிங்கெனாதபடி எங்கும் இப்படம் மாபெரும் வெற்றியினை ஈட்டி தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து படம் ஃபுல்லாக காமெடி என்ன கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் வந்து என்னை பார்த்து அந்த படம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி படம் பண்ணுவோம், எனக்கு அவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம நிறையா இடத்துக்கு போவோம், அதில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் நமக்கு கொடுப்பாங்க, பாதி பேர் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் வந்து இந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னு அப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஷூட்டு நல்லா போச்சு, எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஏலகிரியில் ஃபுல்லாக ஷூட்டு போச்சு. நிறைய பேர் வந்து என்னை இப்போ கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் வந்து படம் நடிக்கிறீங்களா, நடிக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில சமயத்தில் கேட்பாங்க. நான் அவங்களுக்காக சொல்கிறேன், 2 வருஷம் இந்த சோஷியல் மீடியா விட்டு இந்த 2 வருஷத்தில் நான் 22 படம் முடிச்சிருக்கேன். நான் எதையுமே எந்த ஆக்டர் கூடவும் ஃபோட்டோ போடலை. கிட்டத்தட்ட நான் சினிமாவில் மெயினான நிறைய ஹீரோ கூட படம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாம் சஸ்பென்ஸாக இருக்குது. சம்மரில் எனக்கு 7 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா படத்தில் நம்ம வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறோம், காமெடி பண்ணுறோம் அப்படின்னு அதை பாஸ் பண்ணி நான் போகலை. யூடியூப்பில் நான் சோஷியல் மீடியாவில் வரும் பொழுதும் சரி, நான் வந்து ஒரு எய்ம் பண்ணேன், இந்த இடத்த பிடிக்கிறோம், இந்த இதை பண்ணுறோம், இந்த கண்டென்ட்டை இப்போதைக்கு பண்ணுறோம், இந்த கண்டென்ட்டை இப்படி மாற்றுறோம், பேர் மாறுமா மாற்றுவேன், இதை இப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் நான் ஒரு காமெடியனாக ஒரு இடத்த கண்டிப்பாக அந்த பொசிஷனை நான் பிடிப்பேன். கைத்தட்டலாமே. ஏன்னா நான் சோஷியல் மீடியாவில் வந்து இப்போது சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க டார்க் காமெடியாக. ஏன்னா எல்லார் வகையான காமெடியும் இருக்கும். இப்போ வடிவேல் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், கவுண்டமணி சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், நாகேஷ் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், சந்தானம் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் வரும்பொழுது எனக்கான ஒரு காமெடி ஒரு ட்ராக்கை தான் நான் கொண்டு வருவேன். அதுதான் வெற்றி, அப்போ தான் நான் ஜெயிக்க முடியும். ஸோ அதையும் நான் கொண்டு வருவேன். ஏன்னா சோஷியல் மீடியாவிலே என்னுடைய டார்க் காமெடி பார்த்துருப்பீங்க. அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்பா செத்துவிட்டார் மேடம், இறந்துட்டாரா, ஆமாம், அம்மா அண்ணா சாவலை மேடம், இது டார்க் காமெடி. ஸோ இந்த மாதிரியான காமெடிகள் தமிழ் சினிமாவில் வேணும்னா இது ஒரு வித்தியாசமான காமெடி. அவங்கவுங்களுக்கு இந்த ஆக்டரை வச்சா, இந்த காமெடி ஆக்டரை வச்சா இந்த மாதிரி காமெடி வரும், இந்த ஆக்டரை வச்சா இப்படி வரும், காத்து கருப்பு கலையை வச்சா இன்னசென்ட்டான, அங்கே ஒரு டெத்து நடந்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த இடத்த இன்னசென்ட்டாக நான் காமெடி பண்ணுவேன் டார்க்காக. ஸோ அதனால் எனக்கான ஒரு எப்படி கொண்டு போகணுங்கிறதுல நான் அதிகமாக திங்க் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகும். நம்ம ரூம் பாய் படத்தில் பார்த்திங்கன்னா சாங்கு வந்து நான் ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்தது, ஃபேவரட்டாக இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ப்ரொடியூசர் சாருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன், டைரக்டர் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், கேமராமேன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.